தமிழக அரசுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்கள் இரும்பு கரம் கொண்டு அரசாங்கத்தை மீது அவதூறு பேசும் நபர்களை கண்டிப்பாக அவர்களை கைது செய்ய வேண்டும். மற்றபடி இதில் அரசியல் நோக்கம் யாருக்காகவும் இல்லை. நம்ம அறியாத கூட்டங்கள் என்று கூட சொல்லலாம். இவர்கள் அரசியல் நடத்துவது பெருமைக்காக நடத்துகிறார்களா, நல்லதுக்கு நடத்துகிறார்களா என்று தெரியல. டயத்துக்கு வர்றவன் தலைவன், டயத்தில் முடிச்சுட்டு போகிறவன் தான் தலைவன், மக்களுக்கு நல்லது செய்கிறவன். இப்போ அவதூறை பரப்பிட்டு இருக்காங்க, இது திமுகவோட சதின்னு. அத்தனை பேரையும் இந்த அரசாங்கம் அவதூறு பரப்புறவங்களை கைது பண்ணணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறத வச்சுக்கிட்டு தான் அவங்க இன்னமும் சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அரசாங்கத்துக்கு கட்டுப்படாமல். இது அரசாங்கம் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. மற்றபடி நானும் இந்தியாவுக்குள்ளே பார்த்துருக்கேன். சொல்லுவாங்க பீகார், யூபி பானிபூரி விற்க வர்றாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற கடமை, கண்ணியம், ஒழுக்கம், ஏழ்மையில் இருந்தாலும் இங்கே யூபி பீகாரை பாருங்கள். எவனும் ஒரு நடிகையும் பின்னாடி போக மாட்டான், ஒரு அரசியல்வாதி பின்னாடி போக மாட்டான். போனான்னா கடமை கண்ணியத்தோடு வருவான். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மக்களை நான் பார்க்கலப்பா. படிப்பறிவு படித்தாங்களா இல்லை படிப்பறிவு இருக்கா, அவனுக்கு என்ன விஜய் எவன் வந்தானப்பா? 4 கால் 5 தலையாக இருக்குது. டிவியில் பாரு, நீ போடுற, நீ யாருக்கு வேணாலும் உன் ஓட்டை போட்டுப்போ. அங்கே போய் அவனை தான் பார்க்கணுன்னு அவன் அந்த பிச்சைக்காரனுக்கு தூக்கி எறிகிற மாதிரி ஒரு பாட்டிலாக தூக்கி எறிகிறான். ஏண்டா, உனக்கு நான் விஜயை பற்றி கேட்குறேன். 250 கோடி உச்சத்தை விட்டு வந்தனில இத்தனை மக்கள் செத்துருக்கு. அதுக்கு நீ தான் பொறுப்பு ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு இறந்த குடும்பத்துக்கும் 1 கோடி நீ கொடுக்கணும். காசுனாவே பயந்து ஓடுவான் அவன். அவனுக்கு 2 கால் 2 தலை 2 இதாக இருக்குது. அவன் அப்படியே என்னமோ நேற்று பார்க்குறேன் பேட்டியில், அவர் கடவுள். எந்த கடவுள்? அவன் செய்யாத அட்டூழியங்கள் கிடையாது. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை நீங்கள் மதிக்க மாட்டீங்க, உங்கள் அண்ணன் தம்பிங்களை மதிக்க மாட்டீங்க, பிள்ளைங்களை மதிக்க மாட்டீங்க. அவன் எவனோ கேமராவுக்கு முன்னாடி நடிக்கிறவனை வச்சுக்கிட்டு எவ்வளோ கூட்டம், ஆட்டு மந்த மாதிரி வேடிக்கை தான் எங்களால் பார்க்க முடியும். சொல்கிறத கேட்கணும். ஒன்று குடும்பத்துக்கு அடங்கணும், ஊருக்கு அடங்கணும், உலகத்துக்கு அடங்கணும். இதை போலீஸுக்காரங்களை வச்சு ஏதாச்சும் இது பண்ணோம்னா டிஎம்கே எங்களை தடுக்குது, கூட்டத்துக்கு போகாமல் தடுக்குது அப்படின்ட்டு அது ஒரு இது. இதுலேயும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, அந்த நெறியாளர்கள் இருக்காங்கள்ல, அந்த நெறியாளர்கள் தயவு செய்து நான் சொல்கிறேன், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்கள் தயவுசெய்து நான் என்ன உண்மையை போடுங்க. உங்களோட குடும்பத்துக்கு உழைப்புக்கும் குடும்பத்து முன்னேற்றத்துக்காகவும் உண்மையான விஷயத்தை பொய்யாக்காதீங்க. அதேமாதிரி எந்த ஒரு நடிகர் நடிகைகள் வந்தாலும் அவங்களுக்கு இவ்வளோ ஃபோக்கஸ் காமிக்காதீங்க. நாட்டில் எல்லையில் பாதுகாத்துக்கிட்டு இருக்கான குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு இரவும் பகலும் கண்ணு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான அவனும் எந்த ஒரு நியூஸும் போடுறது கிடையாது. ஒரு நடிகன் கேமராவுக்கு முன்னாடியே நடிக்கிறான், அவன் வந்தானா அப்போ 1000 டைம் நீங்கள் தான் தூண்டுதல் காரணம், அந்த பத்திரிகையாளர்கள். அதனால் நான் அரசாங்கத்துக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இது துயரமான சம்பவம், எல்லாருக்கும் ஆழ்ந்த துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இப்போவும் சில பேர் அதை திருந்தலை, அதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கத்தை அவதூறு பேசுகிறவங்கள இரும்பு கரம் கொண்டு ஜெயலலிதா அம்மா எப்படி அவதூறு பேரப்புறவங்கள உடனே ஜெயிலில் போட்டாங்க, அவங்களுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களோ அதேமாரி இந்த அரசாங்கத்தின் மேலே அவதூறு பரப்புகிறவங்கள உடனே கைது செய்யணும்னு நான் இந்த தருணத்தில் உங்களெல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.